ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க சிக்கன் மலாய் எப்படி நம்ம டேஸ்டியாக ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மலாய் சிக்கன் செய்ய நம்ம தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. கர்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. சீரகப்பொடி, மிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடு ஏறினதும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு அது நல்லா கரையட்டும்னு வெயிட் பண்ணலாம். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த பட்டர்லேயே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் விழுதை நல்லா நம்ம இந்த பட்டர்லேயே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு நல்லா சிக்கன் துண்டுகளை சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகும். நம்ம வெயிட் பண்ணி இது நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம கர்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். சீரக பொடியும் சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. சிக்கனுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கலாங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெங்காய பேஸ்ட்லேயே நல்லா அந்த தண்ணியிலே நம்ம நல்லா வேக வைக்கணுங்க. நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் பேஸ்ட்டில் கொஞ்சம் பாதி பாயில் ஆகிருக்கும். இப்போ நம்ம தயிரெல்லாம் சேர்த்து மசாலாலாம் சேர்த்துருக்கோம். இதில் நல்லா பாயில் ஆகி வரட்டுங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாங்க சிக்கனை. இப்போ நல்லா அந்த கர்ட்லேயே அந்த மசாலாலேயே நல்லா வெந்து வந்திருக்குங்க சிக்கனு. இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த சீரக பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கமகமன்னு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வாசனை வீட்டையே தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேங்க. ஃப்ரெஷ் க்ரீமும் நம்ம பச்சை மிளகாவும் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிட்டா போதுங்க. இது சேர்த்து நல்லா கலரிக்கலாங்க. இப்போ நல்லா அந்த ஃப்ரெஷ் க்ரீம்லேயே நல்லா பாயில் ஆகி வரட்டும்.
ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் கஸ்தூரி மேத்தி ஃபைனலாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மலாய் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்டியான சுவையான சிக்கன் மலாய் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.